கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை தியானிக்க இருக்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனம் 44. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். நம்ம தியானிக்க இருக்கிற பகுதி உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். வேதம் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லிக் கொடுக்கிற காரியம், ஒருவனுக்கு சத்துரு அவன் வீட்டாரே. அநேக நேரங்கள் நம்ம வீட்டில் இருக்கிற யாரோ ஒரு நபர்கள் நிமித்தமாக தான் நம்ம என்ன நினைப்போம், என்னுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம நினைக்கிறதாக இருக்கலாம். அல்லது யாரோ ஒருவர் மேல நம்ம பழி சுமத்தி, இவங்களால தான் என் வாழ்க்கையில நான் இன்னும் முன்னேறாம இருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகளை நம்ம சொல்லுகிறவர்களாக இருக்கலாம். அல்லது இவங்களால தான் என் வாழ்க்கையில ஒரு சந்தோஷமே இல்லாம இருக்கிறத நம்ம ஒருவர் மேல பழி போடுகிறவர்களாக இருக்கலாம். ஆனா வசனம் சொல்லி கொடுக்கிறது, உன் சத்துருக்களை என்ன பண்ணணுமா, நீ சிநேகிக்க வேண்டுமா, உன் சத்துருக்கள் மேல நீ அன்பு செலுத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை ஏசப்பா சொல்லி கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆனா அநேக நேரங்கள் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மேல நமக்கு அன்பு குறைகிற ஒரு சூழ்நிலைகள் வரும். அதே போல வெளியே இருக்கிறவங்க மேல நமக்கு அன்பு அதிகரிக்கிற ஒரு சூழ்நிலைகள் உண்டாகும். அந்த இடத்துல ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மேல அன்பு குறையாதபடிக்கு நம்ம அந்த அன்பை என்ன பண்ணிக்கொள்ளணும், எப்பவுமே காத்து கொள்ளுகிறவர்களாக நம்ம காணப்படணும். வேதத்துல தாவீது அப்படிங்கிற ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் ரொம்ப ஈஸியா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த கோலியாத்தை போய் அடிச்சு வீழ்த்தி விடுகிறான். ஆனா அதே தாவீது சவுலை கொல்லாம இருக்கிறான். சவுல் எவ்வளவோ முறை தாவீதை கொல்லணும்னு முன்னாடி வரான், தாவீதை கொல்லணும்னு முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறான். ஆனா அந்த தாவீது சவுலை கொல்லாமே இருக்கிறான். கோலியாத்தையே கொன்ன தாவீதுக்கு சவுல் ஏமாத்திரம், சவுலை ஏன் கொல்ல முடியாது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்படின்னா அந்த கோலியாத் இஸ்ரவேல் ஜனத்துல இல்லாத ஒருவனாக இருக்கிறான். அந்த கோலியாத் ஒரு அந்நியனாக இருக்கிறான். அந்த கோலியாத் இஸ்ரவேலின் தேவனையே நிந்தித்தவனாக இருக்கிறான். அதற்கான பலனை கோலியாத் அனுபவிக்கிறவனாக இருக்கிறான். ஆனா இந்த சவுல் இஸ்ரவேல் கோத்திரத்தில் உள்ள ஒருவனாக இருக்கிறான், தன்னுடைய இனத்துல உள்ள ஒருவனாக இருக்கிறான். அவனை கொல்வதற்கு தாவீது என்ன பண்ண மாட்டான், அவன் கையை ஓங்காம இருக்கிறான். அவன் ஒவ்வொரு முறையும் சொல்லுகிறான், இவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், இவனுடைய மேல என்னுடைய கையை போடவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப உறுதியாக இருக்கிறான். அப்போ நம்ம எப்படி இருக்கணும், நம்ம குடும்பங்களை நம்ம தேர்ந்தெடுக்கவே இல்லை, இது நமக்கு ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட குடும்பம். அப்போ இந்த குடும்பத்தின் மேல நமக்கு அன்பு குறையாதபடிக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் ரொம்ப கவனமாக நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் அமர்ந்து, ஆண்டவரே என் குடும்பத்தை நேசிக்கிற இருதயத்தை எனக்கு தாங்க அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஏன்னா இந்த குடும்பம் நம்மளால உண்டாக்கப்பட்ட குடும்பம் அல்ல, நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட குடும்பம் அல்ல, ஆண்டவரே நமக்கு கொடுத்த குடும்பமா இருப்பதனால இந்த குடும்பத்தின் மேல நம்ம அன்பு கூறுகிறவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அந்த அன்பு குறையாதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் நம்முடைய குடும்பத்தை நேசிக்க நம்ம பழகிவிட்டோம் அப்படின்னா ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அநேக வழிகளை திறந்து நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையை அவர் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். குடும்பத்தை நேசியுங்கள், நிச்சயம் ஆண்டவர் நமக்கு நன்மையானதே செய்வார். இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குமானால் இதை மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.